யாரை கேட்டாலும் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன், டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லீட் எடுக்குது. பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக அந்த அட்வான்டேஜை வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ், இந்த மேஜிக் நம்பரை விட அதிகமான இடங்கள் தான் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக CNN நியூஸ் 18 அதுக்கப்புறமா அந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைனரான ஏஜ், அது 117க்கு கம்மியாக CNN நியூஸ் 18 வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டைம்ஸ் நவ் ஜேவிசி வந்து டிஎம்கேக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக அதிமுக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பல்ஸ் கொடுத்தது 65லேருந்து 80, பி மேட்ரிக்ஸ் கொடுத்தது 87லேருந்து 100. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, 2ஆம் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினருக்கு ஒரு சின்ன ஒரு சோர்வு கொடுத்துருக்கு. எது எப்படியா இருந்தாலும் மக்களுடைய தீர்ப்பு அப்படின்றது இன்னும் 4 நாளில் தெரிஞ்சிடும். மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். மே 4ஆம் தேதி ஏறக்குறைய ஒரு மத்தியான வாக்கிலேயே ஒரு 2 மணி 3 மணி வாக்கிலேயே வந்து நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பலரும் சொன்ன வகையில் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேவுக்கு வந்து அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபைட்டுன்றது 2 கார்னர் ஃபைட்டாக இல்லாமல் 3 கார்னர் ஃபைட்டாக இருக்கும். 3 பேருக்குமான அந்த எட்ஜுன்றது அதிகமாக இருக்கும். ஏற்கனவே பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க டிவிகே வந்து ஒரு தொகுதியிலும் 10,000 ஓட்டுலேருந்து 15,000 ஓட்டு வரைக்கும் வாங்கியிருந்தாங்கன்னா அதிமுக ஈஸியாக ஜெயிச்சிரும். ஆனால் அதை விட ஜாஸ்தியாக வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து யார் ஜெயிப்பானே சொல்ல முடியாது அப்படின்ற விஷயங்கள் வந்து பல பேர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஒரு அலை, விஜய் அலை அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓவராலாக வந்து அதை ஒத்துக்க முடியல. இல்லை ரெகுலர் நம்பர்ஸ் தான் வந்து போலாக இருக்குது, இல்லை 85%ன்றது நார்மல் நம்பர்ஸ் தான், எஸ்ஐஆர்னால இந்த ஒரு நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி இவ்வளோ நாள் வந்து ஃபீல்டில் வந்து வாங்காத ஓட்டை விஜய் அவர்களுடைய கட்சியை வாங்கிடுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக இவங்க கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு ஒரு நல்ல நம்பர்ஸ், ஒரு 5 to 6 இல்லை 18, 30 நம்பர்ஸ் வரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் கட்சிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஏடிஎம்கேக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிடிவி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 65-80 இடங்கள், பி மேட்ரிக்ஸ் வந்து 87லேருந்து 100 இடங்கள், ரிப்பப்ளிக் 65லேருந்து 85 இடங்கள், ஜேவிசி டைம்ஸ் நவ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டைம்ஸ் நவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. ஜேவிசி டைம்ஸ் நவ் அதிமுக கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 128லேருந்து 147, அதாவது அந்த மேஜிக் நம்பர்ஸோட ஒரு 10 நம்பர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கானது. ஏடிஎம்கே அலைன்ஸ் இந்த சென்ஸ் அதிமுக, அமமுக, பாமக, பாஜக இந்த ஒரு கட்சிகள் சேர்ந்து இந்த ஒரு நம்பர்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திமுகலையும் அதே மாதிரி தான். இது வந்து டிஎம்கே ஐஎன்சி, டிஎம்கே, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோட அலைன்ஸ்க்கான விஷயங்கள். குறிப்பாக திமுகவினர் காலையிலேருந்து காலையிலனா சமீப காலமாக சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியாமல் ஓட்டு போட்டாங்க, ஐடியில் இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பல பேர் பேசியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டெலாம் கொண்டு வந்தது இவர் தான், இதெல்லாம் கொண்டு வந்தது இவர் தான், தேர்தலுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பிரச்சனைலாம் தேர்தலுக்கு அப்புறமா வந்து திமுகவினர் பல இடங்களில் பண்ணிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் அப்படின்றது இப்போதைக்கு டிஎம்கேக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். ஆனால் இந்த நம்பர்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2016 இதே மாதிரி தான் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் எக்ஸிட் போல் சொல்லியிருந்து. ஆனால் அதற்கான வாய்ப்புகளை வந்து குறைஞ்சி அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக தான் வந்து பார்க்க முடிஞ்சது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழைய எக்ஸிட் போல்ஸ் விசஸ் ரியாலிட்டி. தமிழ்நாட்டுடைய பழைய எக்ஸிட் போல்ஸும் ஆக்சுவல் ரியாலிட்டியான அந்த விஷயங்களும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2011 அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்ஸ் ஒரு வின்னர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 130லேருந்து 160 சீட்டுகள் வரைக்கும் அதிமுக வாங்கக்கூடும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதிமுக அலைன்ஸ். ஆனால் அதை விட ஒரு அபரிவிதமான வெற்றி, அதாவது 2G, அதுக்கப்புறமா அந்த ஈழத்தமிழர் படுகொலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு இருந்த 2G ஸ்பெக்ட்ரம் அலை இந்த நெகட்டிவான அந்த டிஎம்கே இம்ப்ரெஷனால் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 203 சீட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வாங்கிருச்சு. விஜயகாந்த் அவர்கள் ஒரு நம்பர்ஸ் வாங்கியிருந்தார். எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் உட்காந்தார். எதிர்க்கட்சி தலைவர் போஸ்ட்டில் கூட உட்கார முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு டிஎம்கே போயிருந்துச்சு. 203 சீட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிருந்துச்சு. அந்த ஒரு ப்ரொடக்ஷனை விட அதிகமான நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிருந்துச்சு அதிமுக. அதுக்கு அடுத்து 2016 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சொன்ன விஷயங்கள் வந்து 2016 திமுக தான் வந்து ஆட்சியை பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு 2011 to 2016 காலகட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட தலைவரான ஜெயலலிதா அவர்கள் சொத்து குழுப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த 2015 மழை வெள்ள பாதிப்பில் அவங்களோட நடவடிக்கைகள் சரியில்லை, மீட்பு பணிகள் சரியில்லை, நிவாரண பணிகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி பல ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் மீது இருந்துச்சு.
ஆனால் அந்த இடத்துல மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்ட்டு ஒரு பக்கம் அன்புமணியும் மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பக்கமும் இந்த ஓட்டுகள் வந்து 4 முனை போட்டியாக பிரிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஞ்சி விதம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஃபேவராக போயிடுச்சு. அதனால் அந்த 2016 தேர்தலில் அதிமுக ஈஸியாக ஜெயிச்சு. ஆனால் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் ரொம்பவே ஒரு கம்மியாக இருந்துச்சு. பல தொகுதிகளில் 100 ஓட்டுகள், ஒரு சில தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2000, 3000, 5000 இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அப்போ திமுக கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் விசிகாவெல்லாம் பிடிச்சி வச்சது. அதுக்கப்புறம் அந்த ஒரு தேர்தலுக்கு அப்புறமா எந்த தேர்தலுக்கும் அவங்க வந்து விடவே இல்லை. 2016 அப்புறமா நடந்த 2019 தேர்தலில் சேர்ந்த விசிகா கம்யூனிஸ்ட் கூட்டணிகள் இன்னும் அதுக்கப்புறமா அந்த கூட்டணிலேருந்து பிரியவே இல்லை. சமீபத்தில் பிரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே வந்து அந்த கூட்டணிகள் பிரியவே இல்லை. விஜய் தரப்பு, அதாவது இந்த டைம் விஜய் தரப்பு வாங்குற ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2029 எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத தான் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக விஜய் ஒரு நம்பர்ஸ் வாங்குறாரு, இல்லை ஒரு ஓட் பேங்க் வாங்குறாரு அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏர்முகமாக இருக்கும். அடுத்த தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்க போகும் சக்தியாக விஜய் மாறுவார். ஏன்னா ஏற்கனவே சீமான் அவர்கள் வச்சிருக்க 8% அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி வரைக்கும் கொடுக்க போனாங்கன்றதெல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. 8%க்கு 2000 கோடினா எங்கள் அண்ணன் எவ்வளோ வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் வந்து பல பேர் வந்து சமூக வலைத்தளத்தில் போட்டுருக்காங்க. அதையும் தாண்டி ஆளுநர் ரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் மீட் பண்ணி கொடுத்துட்டாரு, 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க, அமைச்சரவை பட்டியலாம் தயார்ன்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வரலை. ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வரதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அடுத்த திங்கட்கிழமை மே 4ஆம் தேதி தான் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் தெரியும். அது யாருக்கு நல்ல நாள் யாருக்கு கெட்ட நாள்ன்ற விஷயங்களை தாண்டி வந்து பண்ணால் அந்த ரிசல்ட்டை தாங்கிக்கக்கூடிய பக்குவங்கள் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக ஜஸ்டிஸ் கிருபாகரன் அவர்கள் சொன்ன விஷயமும் அதுதான். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தாவைக்கவனர் பேசுகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்மெச்சூர்டாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப இந்த நம்பர்ஸ் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. சரி, இந்த எக்ஸிட் போல்ஸ் 2021 என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் 160லேருந்து ஒரு 180 அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த 180ன்ற மேக்ஸிமம் நம்பருக்கு போல் அந்த 160ன்ற மினிமம் நம்பரோட ஒரு சீட்டு வந்து கம்மியாக ஜெயிச்சிருந்துச்சு டிஎம்கே அலையன்ஸ். டிஎம்கே தனியாக ஜெயிக்கல, டிஎம்கே அலையன்ஸ் 159 சீட்டுகள் ஜெயிச்சிருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப எடப்பாடி அவர்கள் 10 வருஷம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோட விஷயங்கள் ஏடிஎம்கே மேலே இருந்தாலுமே ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸ் மாதிரி 75 சீட்டுகள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அது ஓரளவுக்கு அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளால் வந்து எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த எலெக்ஷனுடைய ஒப்பீனியன் போல்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒப்பீனியன் போல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் மேட்டர்ஸ் வந்து கொடுத்த இந்த விஷயங்கள் அதிமுகவுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 120 சீட்டுகள் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாங்க. நியூஸ் 18 111 கொடுத்துருந்தாங்க. லோக்பால் அக்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கம்மியாக கொடுத்துருந்தாங்க. நியூஸ் 18 வந்து பார்த்திங்கன்னா வைப்ன்ற நிறுவனம் வந்து 135 சீட்டுகள் வரைக்கும் அதிமுக கொடுத்துருந்தாங்க. சி ஓட்டர் 120 சீட்டுகள் கொடுத்துருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து பல இடங்களில் டிஎம்கேக்கு கம்மியான நம்பர்ஸை வந்து இந்த அமைப்புகள்லாம் கொடுத்துருந்துச்சு. டிஎம்கேக்கு வந்து 109 சீட்டுகள் வந்து ஐஎன்எஸ் மேட்டர்ஸ் கொடுத்துருந்துச்சு. 118 அப்படின்னு ஒரு மேக்ஸிமம் நம்பரை கொடுத்துருந்தாங்க. டிவிகேக்கு பார்க்குறப்ப எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அப்படி சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்கப்பட்ட டிவிகே இப்போ இந்த வாட்டி வந்து எக்ஸிட் போல்ஸில் பல இடங்களில் டபுள் டிஜிட் வாங்கியிருக்கு. குறிப்பாக பல இடங்களில் டிவிகே வாங்கின ஓட்டுகள் வந்து டிவிகே வாங்க போகிற அதாவது கணிக்கப்படுற சீட்டுகள் வந்து அதிகமாக இருக்குது. இது எந்த இடத்துல இருக்கா, ரூரலில் இருக்கா, அர்பனில் இருக்கா, நார்த்தில் இருக்கா, சவுத்தில் இருக்கா, மிடில் இருக்கா, தமிழ்நாட்டோட எந்த டைரக்ஷனில் விஜய் வந்து அதிகமான ஒரு ஓட்டுகளை வாங்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. குறிப்பாக சென்னையிலே பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவிற்கு ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துக்ளக் கிரியா சார் வந்து சொல்லியிருந்தார். ஏற்கனவே 33% வாக்குகள் வரைக்கும் வாங்க முடியும் அப்படின்ற வருஷங்கள் வந்து சொல்லியிருந்தார். அதையும் தாண்டி தாவேகாவை ரொம்பவே பொருட்படுத்தக்கூடாது, இந்த ஒரு எலெக்ஷன் வந்து அவங்களோட ப்ரிலிமினரி எக்ஸாம் தான், இதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு வர ஓட் பேங்க் வச்சு தான் இவங்களோட ஃபர்தரான பாலிடிக்ஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து தாவேகாவுக்கு ரொம்ப அட்வான்ஸாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் படி தாவேகா வாங்கியிருக்கிற சீட்டுகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிடிவி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 சீட் வரைக்கும் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் பல்ஸ் என்டிடிவி கொடுத்துருக்காங்க. இந்த 18லேருந்து 24 யார் யார் வருவான்ற ஒரு சில கேள்விகளும் இருக்குது. அதை தாண்டி விஜய் அவர்களே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற வந்து பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்களும் அவரோட சேர்ந்து 24 பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 24 பேர் யார்? ஆதவ் அர்ஜுனாவா, ஆர்கே நகரில் நிற்கிற மரிய வில்சனா, செங்கோட்டையனா, சத்யபாமாவா, சிடிஆர் நிர்மல்குமாரா, எந்தெந்த தொகுதியில் இவங்க நிற்கிறாங்க, ரூரலில் ஜெயிக்கிறாங்களா, அர்பனில் ஜெயிக்கிறாங்களா, யாரோட ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க, அந்த இடத்துல எந்த கட்சி வீக்காக இருக்குது, பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து பல இடங்களில் வந்து சொன்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம பல இடங்களில் கேட்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிமுக தான் ஈஸியாக ஜெயிச்சிருக்கும், ஆனால் கூட்டணி கொடுத்துட்டாங்க. குறிப்பாக அவினாசி மாதிரியான தொகுதிகளாகட்டும் சரி, ஆவணி போன்ற தொகுதிகளாகட்டும் சரி, கூட்டணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே சோகமாக இருந்துச்சு. குறிப்பாக பூந்தமல்லி போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸ்எம்எல்ஏ ஏழுமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக சின்னத்தில் வந்து போட்டிட்டு இருந்தார். அந்த இடத்துல பல பேர் அதிமுக சொன்னதுன்னா இந்த இடத்துல அதிமுக லேபிள் இருந்தால் ஈஸியாக வந்து திமுக வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து டஃப்பாக இருக்குது இந்த ஃபைட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி எவ்வளோ சீட், அந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சி எவ்வளோ சீட்டு வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த வாட்டி வந்து பிஜேபி ஒரு பிக் நம்பர்ஸ் நிற்குது. இருக்கிற ஒரு 33 சீட், இந்த 33 சீட்டா 28 தானேப்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 28 சீட்டில் வந்து 27 சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து டேரெக்டாக நிற்குது. 5 சீட்டு தமிழ் மாநில காங்கிரஸ், 1 சீட்டு தமுமுக. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பிரிசிலா பாண்டியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தொகுதியில் நிற்கிறாங்க. இவங்க எல்லாமே பிஜேபி பேனரில் நிற்கிறாங்க. இதை தாண்டி ஏடிஎம்கே பேனரில் ஏசி சண்முகத்துடைய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து நடிகர் சுந்தர் சி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து நிற்கிறாரு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கிறாரு. அவரு ஜெயிப்பாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கு. இந்த இடத்துல யார் யார் எந்தெந்த ஜோனில் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் விஜய்க்கு ஃபேவராக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து இருக்குது. குறிப்பாக என்டிடிவி பீப்புள்ஸ் இன்சைட் கொடுத்தது 30லேருந்து 40 தொகுதிகள் வரைக்கும் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சிருந்துச்சு. விஜய் அவர்கள் 30லேருந்து 70 சீட் வரைக்கும் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருந்த இந்த என்டிடிவி இன்சைட்டோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியிருக்குன்னா 60லேருந்து 70 சீட்டுகள், ஒரு சில இடங்களில் 100 சீட்டுகள், 114 சீட்டுகள். CNN நியூஸ் 18லாம் வந்து பார்த்திங்கன்னா 114லேருந்து 124 சீட் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இந்த நம்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க இப்போ ஒப்பீனியன் போல்லையுமே. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு நம்பர்ஸ் அப்படின்றது அதிமுகவுக்கு, அதாவது விஜயோடைய வளர்ச்சி அதிமுகவை அமுக்குகிறதா, அழுத்துகிறதா அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக பல இடங்களில் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்ததுனால அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை நோக்கி நகரம், அதிமுகவோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் திமுகவை நோக்கி நகரம். அதில் இருந்து ஒரு சில பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக யாராவது ஒரு கீ பிளேயர் வந்தாங்கன்னா அவங்க நோக்கி நகரம். குறிப்பாக 2016 அன்புமணி போன்ற ஆட்கள், மக்கள் நல கூட்டணி போன்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அது பிரிச்சிருந்துச்சு. 2021 கமலஹாசன் அவர்கள் பிரிச்சிருந்தார். 2026 யார் அதை பிரிக்க போகிறான்னு கேட்டால் ஒரு மேஜரான ஒரு ஆன்சர் எல்லாரும் சொல்லாது பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள். அதையும் தாண்டி சீமானுடைய வாக்குகளையும் வந்து விஜய் அவர்கள் பிரிக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி தேர்தலில் யார்கிட்ட ஓட்டு போட்டாலும் பொதுவாக இருக்கிற யாராவது ஒரு ஜென்ரல் பப்ளிக் கிட்ட யார்கிட்ட ஜென்ரலாக நம்ம கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திமுக போடலப்பா, சீமானு தான்ப்பா போட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி சீமானுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த ஆளுங்கள் கூட வந்து ரொம்பவே அரிதுன்னு அரிதாக வந்து சொல்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே ரேர் ஆகிட்டாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து ஒரு 10ல் ஒருத்தர் 10ல் 2 பேர் வந்து சொல்லிட்டு இருந்தவங்க இந்த வாட்டி வந்து 30ல் ஒருத்தர் 40ல் ஒருத்தர் அளவுக்கு ஆகி போச்சு. அந்த ஒரு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நம்பர்ஸ் வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. இதுவுமே வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 2016 இப்படி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பொய்யா போயிருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இது அப்படியே நம்பலாமான்னு கேட்டால் நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருடைய ஓட்டை விஜய் உடைக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. 30லேருந்து 40 சீட் விஜய் அவர்கள் வாங்குறாருன்னா ஒரு பிக் நம்பர்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தப்போ முதல் தேர்தலில் 10% ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருந்தார், விருதாச்சலத்தை மட்டும் தான் ஜெயிச்சிருந்தார். அப்படி இருக்கிறப்ப இந்த வாட்டி விஜய் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே இத்தனை சீட் ஜெயிக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னுமே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாயையாக தான் இருக்குது. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பல இடங்களில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கே வரவே இல்லை, கொள்கையை எதுவுமே சரியாக சொல்லவே இல்லை, பாதி இடங்கள் பிரச்சாரமே பண்ணவே இல்லை. இன்னும் ஒரு சமீபத்தில் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் குழந்தைங்களெலாம் வச்சு பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. குறிப்பாக பல இடங்களில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்ஸ் சார்ந்து விஷயங்கள் பேசுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்கலாம் வந்து இந்த வாட்டி வந்து குழந்தைங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இது என்ன சாதாரண விஷயமா? எலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பெரியவங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு எலெக்ஷனில் என்ன நடந்திருக்கு, விஜய் அவர்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு, அந்த சீட்டுகள் எவ்வளோ வந்து வரப்போகுது, இல்லை இந்த நம்பர்ஸில் காட்டுற அளவுக்கு சீட்டு வராதா, இல்லை மை ஆக்சஸ் இந்தியா சொல்கிற மாதிரி வந்து ஒரு மெஜாரிட்டியாக ஒரு நம்பர்ஸ் வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. அதையும் தாண்டி இந்த ரிசல்ட் இஸ் வெயிட்டிங். வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ரிசல்ட். மண்டே 4ஆம் தேதி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்க்ளூட் ஆகிடும். இதையும் தாண்டி இந்த இடத்துல ஃபேவரான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிமுக
10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக அதோட டபுள் இன்ஜின் சர்க்காரமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பேசியிருந்துச்சு. குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம் செட்டில்மெண்ட்டாக வந்து ஒரு 10,000 ரூபாய் நான் தரேன், அதை தாண்டி மின் கட்டணம் பல கடன் தள்ளுபடி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைவேறிச்சிருங்க, ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே டிஎம்கே சைட்லேருந்து நான் 8,000 ரூபாய் கூப்பன் தரேன் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்தவொடனே இந்த போடுற கையத்தே வந்து 8,000 ரூபாய் கூப்பன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் போட்டி போடுற மாதிரி இந்த 2,000 இவங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் 2,500 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்தில் ஏற்றி விடுற மாதிரி இவங்க சொன்னதில் எல்லாத்துலேயுமே வந்து கூட்டி வந்து சொல்லியிருந்தார். பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் இந்த 2 கட்சிகளோட மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கோ அதை தான் சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அந்த ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கிற விஷயத்தை ஒரு புதுசாக அறிவிச்சிருந்தது, ஒரு சில சிக்கல்களை ஏற்படுத்திருந்துச்சு. இதை தாண்டி இவங்க எல்லாருமே அறிவித்த இந்த தொகைகள், இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த அந்த பட்ஜெட் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பட்ஜெட் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்ஸாக இருக்குது. குறிப்பாக ஏறக்குறைய விஜய் அவர்கள் போட்டிருக்க அந்த ஒரு நம்பர்ஸை வந்து அந்த திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும் ஏறக்குறைய ஒரு 10,000-12 லட்சம் கோடி தேவைப்படும். தமிழ்நாடோட பட்ஜெட்டே வந்து அதில் தமிழ்நாடு பட்ஜெட்டை விட அது வந்து 3 மடங்காக இருக்குது அப்படின்னு தான் வந்து பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்களுடைய இந்த திட்டங்களை வந்து விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வரி வருவாயை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, மாநிலத்தோட வருவாயை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஒரு பக்கம் திமுக நான் இதெல்லாம் கொடுத்தேன், மகளிர் உரிமை தொகை கொடுத்தேன், புதுமை பெண் திட்டத்தில் இது கொடுத்தேன், 400 ஸ்கீம், இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸை வச்சு சொல்லியுமே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் பெண்களுடைய ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. பெண்கள், தலித், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி ஓட் பேங்க் இவங்க எல்லாரோட ஓட் பேங்கும் வந்து பல இடங்களில் விஜய்க்கு போயிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக பல பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கிறிஸ்டின் ஓட் பேங்க் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு கணிசமான அளவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் முஸ்லீம் ஓட்டை விஜயால் டச்சே பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த எக்ஸிட் போல்ஸ் சார்ந்து எடுத்த ஒரு சில சப்பாலஜிஸ்டான விஷயம் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி முஸ்லீம்ஸ் ஓட்டுமே வந்து போயிருக்கு, பல இடங்களில் பெண்கள் ஓட்டு போயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் மைனாரிட்டி, கிறிஸ்டின்ஸ், தலித், இந்த மாதிரி பல விஷயங்கள் தாண்டி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஓட்டு எல்லா பக்கத்துலேருந்தும் போயிருக்கு. குறிப்பாக கோர் டிஎம்கே ஓட் பேங்காக சொல்லப்படுற அந்த இடத்துல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஓட்டு போயிருக்கு, வயதானவர்கள் ஓட்டு போயிருக்கு. காரணம் பேரன் கேட்டான், பேத்தி கேட்டா, பொண்ணு கேட்டா, பையன் கேட்டான்னு சொல்லிட்டு அவங்களோட ஓட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே நோக்கி நகர்த்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் பார்க்க முடியுது. இதை கேட்கறப்ப கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் அது உண்மையாகவே அது நடந்திருக்கா அப்படின்ற விஷயங்களை ஆக்சுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். இதையும் தாண்டி தேர்தல் ஏன் நடத்துகிறாங்கன்றதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு தேர்தலாக இருக்கும் போல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3வது ஒரு பிளேயர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏற்கனவே பல தேர்தலில் பார்த்துருக்கு. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி உருவானதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இப்போ புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்காரு, குறுக்க இந்த கௌஷிக் வந்து மாதிரி டிவிக்கே வந்திருக்கு. அவர் வந்து அதிமுகவை ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்துகிறாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சாரங்கள்லேயே வந்து அதிமுகவை அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் மற்றும் பலர் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். குறிப்பாக எடப்பாடி வந்து வேட்பாளர் சின்னத்தை திருடிட்டாரு அப்படின்ற அளவுக்குலாம் எடப்பாடி மீது ஒரு மிகப்பெரிய அக்யூசேஷன் வச்சிருந்தார். ஊழல் கட்சின்றப்ப 2 பேருமே வந்து அவர் பொதுவாக அந்த கூறி வச்சிருந்தார். அதையும் தாண்டி அதிமுகவின் ஆஸ்தான குருக்கள் தலைவர்களான அண்ணா, எம்ஜிஆர், அதுக்கப்புறமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3 பேருமே வந்து விஜய் அவர்கள் வந்து கொண்டு போயிட்டார் பிரச்சாரத்துக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு சரிவாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் அதிமுகவில் இருந்த பல பேர் வந்து விஜயை நோக்கி நகர்ந்தாங்க. குறிப்பாக செங்கோட்டை நகரம் சரி, ஜேசிடி பிரபாகரும் சரி, விஎஸ் பாபு, சத்யபாமா, இந்த மாதிரி பல பேர். சிடிஆர் நிர்மல்குமார் ஆரம்பித்து வச்சார், அவர் போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் லைனாக ஒருத்தராக போக ஆரம்பித்தாங்க. கூப்பா கிருஷ்ணன், இந்த மாதிரி பல பேர். இப்போ அதிமுக வந்து ஒரு குட்டி தாவேக்கா வந்து ஒரு குட்டி அதிமுக ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயங்கள் வந்து கண்டினியூ ஆகுமா, விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு விஜய் ஒரு பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. குறிப்பாக இந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ் நம்ம ஓவரால் ரிசல்ட்டை பார்க்குறப்ப பீப்புள்ஸ் பல்ஸ் கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி 125 140 மெஜாரிட்டி நம்பர்ஸை கிராஸ் பண்ணிடுறாங்க. ஏடிஎம்கே ஏறக்குறைய 65 80 சீட்டுகள் வரைக்கும் வாங்குறாங்க. டிவிகே 18 24 வரைக்கும் வாங்குறாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தலை. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி நம்பர்ஸை டிஎம்கே கிராஸ் பண்ணிடுச்சு. பிமேட்ரிஸ் கொடுத்ததும் ஏறக்குறைய அதே மாதிரி ஒரு நம்பர்ஸ் தான். டிஎம்கே 122, ஏடிஎம்கே 87 100, டிவிகே 10 12, அதர்ஸ் 0 to 6. இந்த இடத்துல எல்லாருமே வந்து சொல்கிற நம்பர்ஸை வந்து மெஜாரிட்டி நம்பர்ஸ் கிராஸ் பண்ணிடுறாங்க. CNN நியூஸ் 18 கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல அந்த நம்பர்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு போகுது, டிஎம்கேக்கும் அந்த ஒரு 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 மைனர் டிஃப்ரென்ஸ் தான். டிஎம்கே 103லேருந்து 113, ஏடிஎம்கே 114லேருந்து 124. இந்த நம்பர்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டே இருக்கும். ஏன் அப்படின்னா சப்போஸ் இவங்க 2 பேருக்குமே அந்த மெஜாரிட்டி நம்பர்ஸ் ஆனால் இதுவும் கிடைக்கல, இந்த 118 அப்படின்றது கிடைக்கல அப்படின்னா ஒரு வேளை விஜய் 10 தொகுதியில் வரைக்கும் வச்சுருக்காரு. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 112 112ன்னு வச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224 தொகுதி தான் வரும். 10 தொகுதி விஜய் கிட்டே இருக்குன்னா விஜய் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அவங்க தான் சிஎம். அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போய் நின்றோம். அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஆதரவு கொடுத்த மாதிரியான சுச்சுவேஷன், ஜேடியுக்கும் பிஜேபியும் அலைன்ஸ் வச்சுருந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்களோ போய் நின்றோம். அப்படி இருக்கிறப்ப விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பார். அந்த இடத்துல விஜய் வந்து முதல்வரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரை சூஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து திமுக விசஸ் தாவேகா அப்படின்றது தான் அவர் வந்து அந்த களத்தையே வந்து ரன் பண்ணி கொண்டு போனார். அப்போது அந்த இடத்துல அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு விஜய் தள்ளப்படுவாரா, இல்லை அதிமுகவை ஆதரிப்பாரா, இல்லை கொள்கை எதிரியான பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இல்லை பரவாயில்ல திமுகவே நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன், ஆட்சியை நீங்கள் நடத்துங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் விட்டுருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த இடத்துல வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியிலேருந்து ஆதரவு தரேன், கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாது, ஆனால் எனக்கு எப்போ உங்களோட ஆட்சியின் மீது நம்பிக்கை போயிடுச்சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாபஸ் வாங்கிப்பேன் அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி விஜய் நகருவாரா, ஒரு கிங் மேக்கராக இருப்பாரா, கிங்காக இருப்பாரான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ வந்திருக்க நம்பர்ஸ் கிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் காட்டுது. ஏன் அப்படின்னா ஒரு 2 பேர் தான் வந்து விஜய்க்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கிங் மேக்கராக இருப்பாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கிங் மேக்கராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா கிங் மேக்கராக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி 2 பேருக்குமே வந்து அந்த மெஜாரிட்டி மேஜிக் நம்பர்ஸ் வராமல் இந்த 118க்கு கீழே இருந்து விஜயோட ஆதரவு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்துல விஜய் தான் வந்து கிங் மேக்கராக இருப்பார். யார் கிங்காக இருக்கணும் அந்த இடத்துல ஒரு டெபுட்டி சிஎம் அவர் கேட்கலாம், இல்லை சிஎம்ஏ கூட கேட்கலாம். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும், ஒரே ஒரு சீட் ஜெயிச்சிருப்பார், அவர் சிஎம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார், ஆட்சி போட்டு கொடுத்துருக்காங்க சிஎம் கொடுத்துருவாங்க. பட் சினிமா தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அரசியல் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குதிரை பேரம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வேளை விஜய் அவர்கிட்ட ஒரு 10 சீட்டு இருக்குது, ஒரு 10 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா விஜயும் சேர்த்து ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை விஜய் வந்து திருச்சி பெரம்பூர் 2த்துலையும் ஜெயிச்சிருந்தாருன்னா அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு வீக்னஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா 10 இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க, ஆனால் 9 எம்எல்ஏ தான் இருப்பாங்க, ஒரு இடம் வந்து அவங்க ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு எட்ஜாக போய் நிற்கும். 2 கட்சிகளும் 2 மிகப்பெரிய கட்சிகளும் 2 ஆண்ட கட்சிகளும் விஜயை நோக்கி நகர வேண்டியதாக இருக்கும். விஜய் கிட்ட போயிட்டு இறங்கி நின்று கேட்க வேண்டியதாக இருக்கும், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து கேட்க வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கட்சிகள் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி இவங்ககிட்ட இருக்க எம்எல்ஏக்களை திருட ட்ரை பண்ணுவாங்களா? ஏன் அப்படின்னா எம்எல்ஏக்கள் ஒரு சில இடங்கள் என்னன்னா குதிரை பேரம் மேலே காசு கொடுத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. குறிப்பாக கூவத்தூர் ரெசார்ட்டில் என்னென்ன கூவத்தூர் ரிசார்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக கர்நாடகாலையும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு, மகாராஷ்டிராவில் நடந்துச்சு, ராஜஸ்தானில் நடந்துச்சு, பல மாநிலங்களில் இந்த குதிரை பேர விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக பாஜக இதை வந்து பண்ணுறதுல ரொம்ப கை தேர்ந்தவர்களாக வந்து இந்தியா முழுவதும் அறியப்படுகிறார்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யார் அதை பண்ணுவா, திமுக பண்ணுமா அதிமுக பண்ணுமா, இல்லை மிரட்டி நீ ரிசைன் பண்ணுறு நாங்கள் பை எலெக்ஷனில் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நோக்கி நகருவாங்களா, இல்லை அப்படின்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படின்னா ஒரு 2 பேருக்கும் ஈக்குவலான நம்பர்ஸ் கிடைக்கல, ஒரு 116 நம்பர்ஸ் கிடைக்குது டிஎம்கேக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த பக்கம் ஒரு சின்ன நம்பர்ஸோடு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஏதாவது ஒரு நான் கான்ஃபிடன்ஸ் மூமெண்ட் மாதிரி மோஷன் மாதிரி கொண்டு வந்து 2 கட்சிகளும் சேர்ந்து இந்த கட்சியோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பில்ஸ் கொண்டு வரணும்னா இந்த 2 கட்சிகளோட சப்போர்ட் தேவைப்படும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிவிக்கு வந்து ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லை இதில் காட்டுற எந்த நம்பர்ஸுமே வரல, ஒருவேளை டிவிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட் பர்சன்டேஜை மட்டும் கெயின் பண்ணது, ஒரு 20லேருந்து 25%, ஒரு 20%, அந்தளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் மட்டும் கெயின் பண்ணுறது. இல்லை இதுவுமே ஒரு மீடியா ஹைப்புக்காக வந்து நடக்கிறது, ரொம்ப கம்மியாக தான் விஜயகாந்த் வாங்கின அளவுக்கு ஒரு 10லேருந்து 15% அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து டிவிக்கே வாங்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விஜய் வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணுவார். ஆனால் அந்த ரோல் என்ன ரோலாக இருக்குன்னா ஒன்று திமுகவை தோக்கடிச்சிருப்பாங்க, இல்லை அதிமுகவை தோக்கடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு நம்பருக்கு தெரியுமா, அந்த டிஃப்ரென்ஸை வந்து விஜய் வாங்கியிருப்பார். 2016 தேர்தலில் 2 பேருக்குமான டிஃப்ரென்ஸ் ஓவரால் டிஃப்ரென்ஸ் ஒரு 5 லட்சம் ஓட்டு தான்.
ஆனால் விஜய்க்கு இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 50 லட்சத்துலேருந்து 90 லட்சம் 1 கோடி ஓட்டுகள் வரைக்கும் அவர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவரோட கட்சியை சேர்ந்த ராம்குமார் அப்படின்ற ஒருத்தர் என்ன போட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூத்துக்கு 200 ஓட்டுன்னு கணக்கு வச்சிங்கன்னா கூட ஏறக்குறைய 70,000 பூத் இருக்குது, 1 கோடி 40 லட்சம் ஓட்டு வந்து டிவி கேக்கு சாலிடாக வந்துடும், அதை தாண்டி வாங்கி வர ஓட்டை தான் வந்து நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிற விஷயங்களே வந்து தீர்மானிக்குது அப்படின்ற விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி ரெட்பிக்ஸ் ஃபிலிக்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லியிருந்தாரு. யாருக்குற 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, இப்போ இருக்கிறத பார்த்தா வீட்டுக்கு 2 ஓட்டு 3 ஓட்டுன்னு சொல்லி எல்லா ஓட்டும் எங்களுக்கே விழுந்திருக்கும் போல அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஃபெலிக்ஸ் சொல்லியிருந்தாரு. இவங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறுமா, நிறைய ஆசையாக போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்விகளுமே இருக்குது. அதையும் தாண்டி ஜஸ்டிஸ் கிருபாகரன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியை ஏற்றுக்கிற பக்குவம் இவங்களுக்கு வேணும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த இம்மெச்சூராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு அந்த தோல்வியை ஏற்றுக்கிற பக்குவம் இருக்கா, அந்த பக்குவத்தோடு இவங்க வந்து செயல்படுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து அசம்பாவித சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, இது ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்தல் மட்டும் தான். இதை தாண்டி வந்து வளர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா தேர்தலில் தோக்காத கட்சின்றது கிடையவே கிடையாது. அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் இந்தியா முழுக்க இருக்க மொத்த கட்சிகளையுமே மொத்த ஸ்டேட்டுமே ஆண்ட ஒரு கட்சி. இப்போ ஒரு சீட்டு ஜெயிக்க 2 சீட்டு ஜெயிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் 100ன்ற டபுள் டிஜிட்டை தாண்டி ட்ரிபிள் டிஜிட்டுக்குள்ளேயே வந்து காங்கிரஸ் என்ட்ரி ஆக முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. பல மாநிலங்களில் படுதோல்வி அடையுது காங்கிரஸ், பல பிரச்சாரங்களை கையில் எடுக்குது. குறிப்பாக காங்கிரஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்லாம் ஆட்சி இழந்து பல வருஷம் ஆச்சு, இன்னும் அது பக்கம் போகவே இல்லை. இன்னுமே தமிழ்நாட்டில் கூட்டணி நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை நோக்கி நகரத்துக்கு ட்ரை பண்ணிச்சா அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இன்னுமே காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு கோஷத்தோடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்குமே வந்து கிரிஷோடங்கிறத பற்றி பேசியிருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதை தாண்டி இந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அதிமுகவோட ரோல் என்ன, பாஜகவோட ரோல் என்ன, பாஜக வந்து எத்தனை சீட்டு ஜெயிக்க போகுது, அதோட நம்பர்ஸ் இருக்குமா, இல்லை அண்ணாமலை வாங்கி காட்டின அந்த ஒரு பர்சன்டேஜ் அந்த ஒரு கிராஃப்ன்றதை மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லை விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தல் வந்து நமக்கு கொடுக்க போகுது. குறிப்பாக ஒரு திரை கவர்ச்சி மட்டுமே போதுமா, ஒரு தெளிவான கொள்கை இல்லாமல், ஒரு தெளிவான ஒரு மேனிஃபெஸ்டோ இல்லாமல் இதெல்லாம் வச்சுட்டு மட்டுமே வந்து தமிழ்நாட்டை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. அந்த இடத்த விஜய் வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஒருவேளை விஜய் சிஎம் ஆகிட்டார்னு என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து அங்கே தாவேகா தொண்டர்கள்கிட்ட வைக்கிறவங்க நல்ல ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எந்த திட்டங்கள் சார்ந்தோ இல்லை கொள்கைகள் சார்ந்தோ எந்த ஒரு விஷயமே வந்து தாவேகாவினரிடம் தெரியவே இல்லை. திமுகவினர் அதிமுகவுடன் கேட்டால் தெரிஞ்சிருமான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் லேக்காக இருக்குது. குறிப்பாக செங்கோட்டையன் போன்ற ஒரு அனுபவசாலிகளே வந்து ஒரு சில இடங்களில் வந்து தவறான விஷயங்களை வந்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப இந்த தேர்தல் யாருக்கானதாக இருக்கும், மக்களுக்கானதாக இருக்குமா, இல்லை மக்கள் விரும்புகிற நடிகருக்கானதாக இருக்குமா, இல்லை மக்கள் விரும்பும் அரசியல் கட்சிகளுக்கானதாக இருக்குமா, இல்லை தமிழ்நாட்டை மாற்ற போகிற ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்திக்கானதாக இருக்குமா, இல்லை ஆல்ரெடி மாறி மாறி ஆட்சி செஞ்ச பழைய கட்சிகளுக்கானதாக இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல அதிமுக ஜெயிக்கணும், அதிமுக ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பல இடங்களில் வந்து நம்ம ஜனங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா திமுக வந்து திருப்பி ஆட்சி வராது தம்பி, அதிமுக தான் ஆட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பாஜக கூட்டணின்ற ஒரே ஒரு விஷயம் மைனஸாக பார்க்கப்பட்டாலும் அதிமுக பாமக கூட்டணி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள்லையும் கொங்குலையும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தனி தொகுதிகளில் அதிமுக பாமக கூட்டணி ஈஸியாக ஜெயிச்சிடும். இப்போ அரக்கோணம் போன்ற இடங்களில் இன்னும் பல இடங்களில் பாமக கூட்டணி இருக்கிறதுனாலே வந்து பல தொகுதிகளை வந்து அதிமுக ஈஸியாக ஜெயிச்சிடும். குறிப்பாக எடப்பாடி அவர்கள் அவரோட தொகுதியில் இருக்கிற 70,000-90,000 ஓட்டு வாங்குற டிஃப்ரென்ஸ் ஜெயிக்கிறாருன்னா காரணம் அங்கே இருக்க பாமக கூட்டணி. பல விமர்சனங்கள் வந்து மாறி மாறி கட்சிகள் வச்சுட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பாமக அதிமுகன்றது ஒரு நேஷனல் கூட்டணியாக பார்க்கப்படுது, திமுக விசிகான்னு ஒரு நேஷனல் கூட்டணியாக பார்க்கப்படுது. ஆனால் பாமக விசிகா இன்னும் சேர்ந்து ஒரு கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணி தோற்று தான் போகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த வாட்டி சசிகலா அவர்களுடைய ரோல் என்ன, ராமதாஸ் அவர்களுடைய ரோல் என்னன்றது நம்ம பார்க்க முடியுது. பல இடங்களில் சீமான் அவர்களுடைய ரோல் என்னன்றது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சீமானை வந்து முதலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முற்றிலுமாக வந்து அவரை புறக்கணிச்சிட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு நீண்ட காலமாக வந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கார். 2016 எல்லா தேர்தலும் சந்திச்சுட்டு வரார். இடைத்தேர்தலாகட்டும் சரி எல்லா தேர்தலையும் வந்து விடாமல் சந்திச்சுட்டு வராரு. ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் பேசிட்டு வராரு, இலவசங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப சீமான் சார்ந்த விஷயங்கள் என்ன நகருது, அவர் ஆல்ரெடி வாங்கின 8% ஓட்டை வாங்குவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ சின்னத்தோட ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்ற ஒரு லேபிளோட இந்த
இந்த ஒரு தேர்தல் அவர் வந்து சந்திக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கான வாக்கு சதவீதம் எவ்வளோ இருக்குது, மக்கள் அவர் மீது வச்ச வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா குறையுமா குறையாதா அப்படின்ற விஷயங்களுமே நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யாரை தேர்ந்தெடுப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதற்கான எல்லாத்துக்கான விலையும் வந்து பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இப்போ வந்திருக்க எக்ஸிட் போல்ஸோட மெஜாரிட்டியான ஒரு நம்பர்ஸ் வச்சு வின் பண்ணியிருக்கிறது யாருன்னா டிஎம்கே. இந்த வின்னிங் நிரந்தரமானது கிடையாது, இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மாறுறது ஏன்னா ஏற்கனவே பல எக்ஸிட் போல்ஸ் வந்து பொய்யானதுக்கான விஷயங்களை பார்க்க முடியுது. ஏற்கனவே பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு எக்ஸிட் போல்ஸ் வந்து பொய்யா போய் அதை எடுத்தவர் வந்து கண்ணீர் விட்டு அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்படி இருக்கிறப்ப இந்த எக்ஸிட் போல்ஸ்லாம் நிலைக்குமா, நம்பகத்தன்மையோடு இருக்குமா? ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரு சாம்பிள் நம்பர் தான். ஏன்னா ஒரு பல்க் நம்பர் ஆஃப் ஒரு ஓட்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு சாம்பிள் நம்பர்ஸை வச்சுட்டு வந்து நம்ம இதுதான் டிசிஷன், இதுதான் வந்து ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு ரிசல்ட் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் விஜயோட அலைகள் வீசுறதை நம்ம பார்க்க முடியுது. சில இடங்களில் திமுக மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திட்ட பயனாளிகள் சார்ந்த பல இடங்களில் வந்து டிஎம்கே ஸ்கோர் பண்ணுறதை பார்க்கும்பொழுது இன்னும் 10,000 ரூபாய் ஸ்கீம் ஆகட்டும் சரி, இல்லை திரும்பவும் திமுக ஓட்டு போட்டால் அவருடைய ஆட்சியை வந்து நம்மளால் தாங்க